ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜாசா படத்தோட மூவி ரிவ்யூ. இது ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பெரிய ஊர் பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அரண்மனை. ஸோ இந்த அரண்மனையில் ஒரு பேய் இருக்குது. இந்த பேயை போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. பட் அங்கே போனால் அங்கே பேயே இருக்க மாட்டேங்கிங்க. அதுக்கு பதிலாக பூட்டி கிடந்த அரண்மனை அப்போ தான் ஓப்பன் பண்ண மால் மாதிரி நல்லா க்ளீனாக நகையோடு இருக்குது. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகை எல்லாத்து மேலேயும் அங்கே இருக்கிற ராஜா பேய் வந்து ரொம்ப ஆசையோடு இருக்குது. இவன் யாரும் அந்த நகையை எடுக்கக்கூடாது, அந்த அரண்மனைக்குள்ளே யாரும் வரக்கூடாது, வந்தால் நான் கொன்றுவேன், மிரட்டுவேன், செய்வேன்னு சொல்லி அந்த ராஜா அந்த அரண்மனைக்குள்ளே ஆவியாகவே சுற்றிக்கிட்டு திரிகிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ இந்த ஊருக்குள்ளே என்ட்ரி. யார் நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ். வரும்போதே 4-5 பஞ்சாயத்தோடையே தான் வருவார் போல இருக்குது. ஸோ இந்த பிரபாஸ் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறாரு. ஸோ அந்த பிரபாஸ் யார், அந்த ராஜாவுக்கும் பிரபாஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது கதை. அதே நேரத்தில் இந்த ராஜா பேயை கட்டுப்படுத்த நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பில்லி சூனியம் இதெல்லாம் வச்சு கொண்டு வராங்க. பட் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எல்லாத்தையும் அந்த ராஜா பேய் காலி பண்ணிடுது. இப்படியே போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கட்டத்தில் ராஜா பேயை ஒருத்தன் தெரியாமல் விடுதலை பண்ணிடுறான். ஸோ ராஜா பேய் அங்கே இருந்த எல்லா பேயையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு அந்த இடத்தையே பார்த்திங்கன்னா அட்டூழியம் பண்ணி அராஜகம் பண்ணி தெரியுது. அங்கேருந்து வெளியில் வர பார்க்க அந்த பேய் ட்ரை பண்ணுது, பட் முடியலை. இந்த பக்கம் பிரபாஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா போய் தில்லுமுள்ளு வேலை, அடிதடி, பஞ்சாயத்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு திரிகிறாரு. இவர் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கூடையும் பார்த்திங்கன்னா அடிதடி பயங்கரமாக பண்ணி திரிகிறாரு நம்ம பிரபாஸ். இந்த நேரத்தில் தான் ஊருக்குள்ளே இருக்கிற அவருக்கு ஒரு பொண்ணு கிடைக்குது, அதாவது நம்ம ஹீரோயின். இந்த படத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பிரபாஸுக்கு ஒரு ஹீரோயின் கிடையாதுங்க, 3 ஹீரோயின். ஸோ எப்படியாவது அப்படி இப்படின்னு சொல்லி பிரபாஸ் போராட்டத்துலலாம் லொல்லு பண்ணி ஒவ்வொரு பிள்ளையாக கரெக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த 3 பிள்ளைகளோட அந்த காட்டில் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு தான் இவர் எங்கே போகிறாருன்னா அந்த அரண்மனைக்கு போகிறாரு. ஸோ 3 பேர் கூடயும் டூயிட் வருது, 3 பேர் கூடயும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. அதே மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த 3 பேரும் சேர்ந்தும் இவங்க கூட என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கட் பண்ணால் அந்த பேய் பங்களாக்குள்ளே போன பிரபாஸுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றதான் கதை. அங்கே இருக்கிற அந்த பில்லி சூன்யம் பண்ணுறவங்க நம்ம ராஜாவை யார், ராஜாவை கட்டுப்படுத்தினாங்களா, அங்கேருந்து நகையெல்லாம் கொள்ளையடிச்சாங்களா அப்படின்றதான் மீதி கதை. இது பெருசாக சொல்லப்படுற கதையாக இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் நிறைய கேட்டிருப்போம். ஒரு பங்களா இருக்கும், அந்த பங்களாக்குள்ளே தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்லாம் இருக்குது, அதை கொள்ளையடிக்க போகணும் அப்படின்றதுக்கெலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ஸோ இது ஏற்கனவே எல்லாம் சொல்லி பார்த்த கதை. அதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும், இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு லைனுக்கு ஏஐயோட சேர்த்து வச்சு சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம சமுத்திரக்கனி முதற்கொண்டு நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. இது 2 கட்ட காலத்தில் நடக்குது. அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா அரசர் ஆட்சி காலத்தில் ஒரு சீன் வருது. அதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணால் இப்போ கரண்ட்டில் இருக்கிற லொக்கேஷனில் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு சீன் வருது. படம் நல்லா இருக்கான்னு கேட்டால் ரொம்ப மொக்க படமாக தாங்க இருக்குது.